ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. என் செல்ல குழந்தையே, புதிய உறவு உன்னை தேடி வருகிறது. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. நீ மனதார விரும்பியவர் திருமணமாகி பிரிந்து சென்றிருந்தாலோ அல்லது விரும்பியவரே உனது மன வாழ்க்கைக்கு கரம் பிடிக்கவர் நிச்சயமாக இதோ வருவார், வரப்போகிறார். அதற்கான முயற்சிகளை உன் முருகப்பெருமான் செய்வதற்கு ஈடுபடுத்தி விட்டேன். என் செல்லமே, பொறுமையாக இரு, கலங்காதிரு. போதும், கண்ணீர் சிந்தியது போதும். நல்ல காலம் பிறந்து விட்டது என் செல்லமே. உனக்கு உன் மனதில் முதலில் முழு மனதான நம்பிக்கை இருக்க வேண்டும். சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறேன், வாழப்போகிறேன் என்ற நினைப்பு மட்டும்தான் உனக்கு இருக்க வேண்டும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயம் நடக்கும். இந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பேன். எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் குழப்பங்கள் அதிகரிக்கும், பிரச்சனைகள் வரும். உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் மனதை குழப்பிவிட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி விடுவார்கள். அதற்கு பின் நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே தவறாகிவிடும். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், உனக்கான புதிய உறவு உன்னை தேடி வருகிறது என் செல்லமே. அதை தவற விடாமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை நம்பு என் செல்லமே. முதலில் உன்னை நம்பு. உணர்வுபூர்வமாக நடந்து கொள். அன்பு பாசம் கொண்டு மனதால் நேசிக்கும் உறவுகளுடன் நீ மிகுந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். வாழ்க்கையில் ஒருவருடைய மனம் எந்த நிலையில் இருக்கிறது, அது எதை நாடி செல்கிறது என்று அறிந்து அதற்கு தகுந்தவாறு நம்முடைய மனநிலையை மாற்றி அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. நிச்சயம் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை நாடி வரச் செய்யலாம். எக்கால சூழ்நிலைகளில் சண்டை சச்சரவு வந்தாலும் நீ அமைதியாக இரு. அமைதியாக இருப்பதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்லதொரு அமைதியான சூழல்தான் உருவாகும். மௌனம் பிரச்சனைக்கு இடம் கொடுக்காது. மௌனம் பிரச்சனைக்கு இடம் கொடுக்காது என் செல்லமே. அது நல்வழிப்படுத்தும். அன்பை மட்டுமே அள்ளி அள்ளி கொடு. அன்பு குலம் தலைக்க வாழ வைக்கும். அன்பால் எதையும் வென்றுவிடலாம். முருகா முருகா என்று நாமத்தை சொல்லும் உனக்கு அன்பில்லையா என்ன? அன்பை கொடுக்க உன் இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கும். உறவுகளில் எப்போதும் செய்ததை சொல்லி காட்டக்கூடாது. உறவுகளில் எப்போதும் செய்ததை சொல்லி காட்டக்கூடாது. மன்னிப்பையும் கேட்டால் காயங்கள் ஆற்றிவிடும். உன் மீது தவறு இல்லை என்றாலும் விட்டு கொடுத்து விடு. மன்னிப்பு தந்து விடு. மனதால் பழைய விஷயங்களை, கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளை கிளறாமல் இருப்பதே நல்லது. நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். நடக்கப் போவதை மட்டும் சிந்தித்து செயல்படு. ஆகவே இந்த முருகப்பெருமான் புதிய உறவு ஒன்றை உனக்காக அனுப்பியுள்ளேன். தவறாமல் பெற்றுக்கொள் என் செல்லமே. பிறகு உன் வாழ்க்கை ஆனந்தமயமாகும், ஒளிமயமாகும். இது முருகனின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் முருகா போற்றி போற்றி. ஓம் முருகா போற்றி போற்றி. ஓம் முருகா போற்றி போற்றி.